ஹலோ, வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. நம்ம தினமும் ஒரு விடுகதையில் பழமொழியும் அதுக்கான சிறுகதையும் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? இன்றைக்கான விடுகதை என்ன, அதில் வர சிறுகதையும் இப்போ இந்த கதையில் பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி விடுகதை என்ன அப்படின்றத பார்க்கலாங்களா? இருட்டில் மின்னுவதெல்லாம் தங்கம் என்று எண்ணி ஓடினாய், முகமூடி அணிந்த உண்மை அறியாமல் மோதினாய், உன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? திரும்பவும் சொல்கிற பாருங்க. இருட்டில் மின்னுவதெல்லாம் தங்கம் என்று எண்ணி ஓடினாய், முகமூடி அணிந்த உன்னை அறியாமல் மோதினாய், உன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சரிங்க, கொஞ்சம் பெரிய விடுகதை. இதுக்கான பழமொழி என்ன அப்படின்றத முடிஞ்சால் கண்டுபிடிங்க. இல்லைனா இந்த கதையோட இறுதியில் கண்டிப்பாக அந்த பழமொழி என்ன அப்படின்றத சொல்லுவேன். சரிங்களா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு பழமையான கிராமம். அந்த கிராமத்தில் அர்ஜுன் அப்படின்னு ஒரு இளைஞன் வாழ்ந்து வரான். அவனுக்கு பழங்கால பொருட்கள், பழங்கால படங்கள், பழங்காலத்தை பற்றி கதைகள் இதெல்லாமே ரொம்ப பிரியம். அந்த மாதிரி பொருட்களையோ இல்லை அதை பற்றி ஏதாவது பேசுனா அப்படின்னா தன்னையே மறந்து அவன் அதுக்குள்ளே ஊறி போயிடுவானான். அப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான ஒரு குணம் படைத்த ஒரு இளைஞன். அவனுக்கு ஒரு பழங்கால ஒரு வரைபடம் கிடைக்குது. அந்த வரைபடத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வரைபடத்தில் இருக்கிற பாதையை நீங்கள் பின்பற்றினீங்க அப்படின்னா பெரிய புதையல் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைபடம் அவனுக்கு கிடைக்குது. இதை தன்னோட நண்பன் ரவி கிட்ட சொல்கிறான். அப்போது ரவி சொல்கிறான், நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. இது ஏதாவது கட்டுக்கதையாக கூட இருக்கலாம். நானும் இதை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த வரைபடத்தை பின்பற்றி போனவங்க யாருமே உயிரோடு திரும்பினது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீ இதை தெரியாமல் நீ பாட்டுக்கு போய் ஏதாவது விபரீதத்தில் மாட்டிக்காத. உன்னோட கதையோடு நிறுத்திக்கோ. அதை நீ அனுபவமாக மாற்றணும்னு எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு ரவி ஆலோசனையும் அட்வைஸும் கொடுக்குறான். இருந்தாலும் அர்ஜுனுக்கு அதை ரத்தத்திலே ஊறி போச்சு. ஏன்னா எது கிடைச்சாலும் அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படின்னு இருந்ததுனால என்ன பண்ணுறான், ரவி சொல்லி அவ்வளவும் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் என்ன பண்ணுறான், யாருக்கும் தெரியாமல் அந்த காட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவெடுக்கிறான். அந்த காட்டுக்குள்ளே ஒரு மின்னும் நட்சத்திர குகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரைபடத்தில் போட்டிருக்கு. மாலை நேரங்களில் ஒரு டார்ச்சை எடுத்துக்கிட்டு அவன் காட்டுக்குள்ளே போகிறான். போகும்போது அழகான நட்சத்திர குகையே பார்த்துட்றான். பார்த்த உடனே ஒரு சந்தோஷம். இருந்தாலும் அவனுக்கு உள்ளே போகலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை இருக்கும்போது பக்கத்தில் இந்த விடுகதை இருக்குது. இருட்டில் மின்னுவதெல்லாம் தங்கம் என்று எண்ணி ஓடினாய், முகமூடி அணிந்த உண்மை அறியாமல் மோதினாய், உன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைபடத்தோட அந்த ஒரு சுவரில் எழுதப்பட்டிருக்கு. இதை பார்த்த உடனே என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் பயமாக இருக்குது. இருந்தாலும் இதை யாரோ உள்ளே நிறைய தங்கம் புதையலாக இருக்குது, இதை யாரும் திருடக்கூடாதுன்றதுக்காக இப்படி கூட வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே ஒரு சமாதானத்தை சொல்லிக்கிட்டு உள்ளே முன்னேறி போகலான்னு போகிறான். போகும்போது அவன் கையில் ஒரு டார்ச் விளக்கு இருக்குது. அந்த டார்ச் விளக்கு அடிக்கும்போது அந்த ஒளிப்பட்டு அந்த குகை முழுக்க தங்க சுரங்கமாக மின்னுது. இதை பார்த்த உடனே அர்ஜுனுக்கு கை கால் வரலை. இந்த குகை முழுக்க தங்கமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தங்கத்தை பார்த்த உடனே இவனுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரே கத்துறான். அப்படின்னா இவ்வளோ தங்கமும் எனக்கு தானா, இந்த உலகத்திலே நான் தான் பெரிய பணக்காரனாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு உள்ளே போகிறான். உள்ளே போகும்போது ஒரு வளைவில் ஒரு தங்க மோதிரம், அதாவது வைர மோதிரம் மின்னுது. இதை பார்த்த உடனே அப்பா எவ்வளோ பெரிய வைரம், இது மட்டும் நமக்கு கிடைச்சுன்னா 7 தலைமுறைக்கும் நம்ம தான் பணக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு
கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகிறான். போகும்போது அந்த வைரக்கல் மின்ன ஆரம்பிக்குது. பக்கத்தில் போய் பார்த்துட்டு அவனுக்கு ஆச்சரியம் தாங்கலை. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்படியே பார்க்கும்போது அந்த தங்க வைரக்கல்லை தொட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக தொடலான்னு போகிறான். அப்போது திடீர்னு அந்த வைரக்கல் அசைய ஆரம்பிக்குது. என்னடா இது, வைரக்கல் அசையுதே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு சின்ன திகில். என்னதான் இருக்குமே பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக தொடலான்னு போகும்போது அந்த வைரக்கல் திடீர்னு முழிச்சு பார்க்குது. இவனுக்கு உயிர் இல்லை உடம்புல. என்னடா இது, வைரக்கல் முழிச்சு பார்க்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். உடனே என்ன பண்ணுறான், தன் கையில் இருந்த டார்ச் விளக்க ஆஃப் பண்ணிடுறான். அப்புறம் பார்த்தா சிகப்பு கண்களோட ஒரு உருவம் தன்னை பார்த்துட்ருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோடு பார்க்கும்போது அது மின்னும் ராட்சச சிலந்தி. இதை பார்த்த உடனே அவனுக்கு கை கால் நடுங்குது. என்ன பண்ணுறது, இப்போ எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தெரியாமல் மரணத்தோட இறுதி நிமிடத்தில் இருக்கான். அந்த ராட்சச சிலந்தி அவனை எப்படியாவது சுற்றி வளைக்கணும்னு வரும்போது அவனுக்கு எப்படி அங்கேருந்து தப்பிச்சு ஓடணும்னு புரியல. சரி, பயத்தில் ஓட ஆரம்பிக்கிறான். அங்கே என்ன நடக்குது, அந்த சுரங்கம் ஃபுல்லாக தங்கம் பதிக்கப்பட்டிருக்கு நினச்சிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அது வேறு எதுவும் கிடையாது, சிலந்தியால் பின்னப்பட்ட வலை. அவனுக்கு அந்த குகையிலேருந்து வெளியில் வர வரைக்கும் தெரியல அது சிலந்தியால் அதோட பின்னப்பட்ட வலைகள் அப்படின்ட்டு. அந்த வலைகள் என்ன பண்ணுது, அந்த அர்ஜுனை கைகளிலும் கால்களிலும் சுற்றி வளைச்சி பிடிக்குது. அவனுக்கு அதுக்கு மேலே ஓட முடியல. அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம சாக போகிறோம் அப்படின்ற ஒரு கடைசி முடிவில், கடைசி தருவாயில் இருக்கான். இப்போ நினச்சி பாருங்களேன், திடீர்னு கடவுள் என்னது இதெல்லாம் கனவு அப்படின்னு தட்டி எழுப்பினா எப்படி இருக்கும். அப்பா, இது கனவா அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. எல்லாருக்குமே தெரியும், கடவுள் அப்படின்றவர் நேரில் வரமாட்டார் இல்லைங்களா. யாராவது ஒரு மனிதர்கள் மூலமாக தான் நம்மளுக்கு காட்சி தருவார், இல்லை உதவியும் பண்ணுவார். அந்த மாதிரி அர்ஜுனுக்கு கடவுள் மாதிரி ரவியோட உருவத்தில் வராரு. ஏன்னா ரவி இவன் இப்படி சொல்லிட்டானே, கண்டிப்பாக இவன் செய்யக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டு பக்கம் போய் எட்டி பார்க்குறான். பார்க்கும்போது அவன் ஆள் இல்லை. உடனே என்ன பண்ணுறான் ரவி, போலீஸ்க்கு அதாவது வனத்துறையருக்கு போய் அங்கே போய் சொல்லி அவங்க மூலமாக அந்த காட்டுக்குள்ளே வரான். அந்த ராட்சச சிலந்திக்கு நெருப்பை கண்டா பயமா, அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த நெருப்பை கொண்டு அந்த சிலந்தை பக்கம் காட்டுறாங்க. சிலந்தி பயந்து ஓடிடுது. அப்புறம் அர்ஜுனை எப்படியோ கைப்பிடிச்சி அந்த குகையிலேருந்து வெளியில் கொண்டு வந்தாச்சு. அப்போ ரவி கேட்குறான், ஏன் இப்படி செஞ்ச? இயற்கை பல விஷயங்களில் நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நான் அப்போவே உன்னை எச்சரித்தேன், இந்த குகைக்குள்ளே நீ போகாத, ஏதோ இருக்குது, இது வரைக்கும் இதுக்குள்ளே போனவங்க யாரும் திரும்பி வரலை அப்படின்ற எல்லா விவரங்களும் உனக்கு சொன்னேன். இருந்தும் உன்னோட ஆர்வம் தாங்காமல் நீ இதுக்குள்ளே வந்த. இப்போ உன்னோட நிலைமை என்னாச்சு பார்த்தியா, நான் வராமல் இருந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்குறான். நீ சொன்னதை எனக்கு நான் இருந்த என்னோட ஆர்வமும் என்னோட அல்பத்தனமான ஆசையும் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சு. இப்போ எனக்கு உன்னை நல்லா தெளிவாக தெரியுது, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ரவி சொல்கிறான், இதுக்கப்புறமாவது எது உண்மை எது பொய் அப்படின்றத உன்னால் ஆராய்ந்து அதை சரியாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறான். ஆமாம், இதுக்கப்புறம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதை நான் ஆராய்ஞ்சு பார்த்து எது சரி எது தவறு அப்படின்றத ஆராய்ந்து பார்க்குற அளவுக்கு அறிவு என்கிட்ட இருக்குது. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படின்றத நான் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கும் உங்கள் கூட இருந்தாலும் சரி, இல்லை மற்றவங்களுக்கும் சரி, தன்னிடம் இருக்கிறவங்களும் இல்லை தன்னோட நன்மை காக்கிறவங்களும் யார் பொன்னல்ல அப்படின்றத உணர்ந்து செயல்படுங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்ற நம்பிக்கையோடு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.